சிக்கன் சாலா எப்படி பண்ணுறது பார்த்துலாமா? ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், மிளகு, 2 பிக் சைஸ் ஆனியன் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லி, புதினா, பச்சை மிளகாவை அது கூடவே இஞ்சி போட்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து அது இதில் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா ட்ரையாக இருக்கிறதுனால தீஞ்சிரும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கேன். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் 200 கிராம். தேங்காயில் சோம்பு, வெள்ளை எள்ளை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் இதில் பொட்டேட்டோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுக்க தேங்காய் ஊற்றி உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக இருந்தால் இல்லை தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வைக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உரப்பு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா புளிப்புக்காக நீங்கள் லெமனை ஸ்வைஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேலேருந்து மல்லி இலை வச்சு கார்னிஷிங் பண்ணிங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் இட்.